1. ஒரு காரில் இடது மற்றும் வலது புற தீர்ப்பை புரிந்து கொள்ள உங்கள் டேஷ்போர்டு அல்லது ஸ்டீயரிங் வீலின் மையம் போன்ற ஒரு காட்சி குறிப்பு புள்ளியை நிறுவி உங்கள் விண்ட்ஷீல்டை இடது மற்றும் வலது பாதிகளாக மனதளவில் பிரிக்கவும். 2. பொருட்களை இந்த கோட்டின் வெளியே வைத்திருங்கள், அதாவது இடதுபுறத்தில் உள்ள வாகனங்கள் மற்றும் பொருள்கள் உங்கள் குறிப்புக்கு இடதுபுறமாகவும் வலதுபுறத்தில் உள்ளவை வலதுபுறமாகவும் இருக்க வேண்டும். 3. இடது பக்க தீர்ப்புக்கு உங்கள் பானட்டின் மூலையிலிருந்து உங்கள் இடது சக்கரம் வரை ஒரு கோட்டை காட்சிப்படுத்தி அதற்கு வெளியே மற்ற பொருட்களை வைத்திருங்கள். 4. வலது பக்க தீர்ப்புக்கு போதுமான இடத்தை உறுதி செய்ய முன் வலது தூணை குறிப்பாக பயன்படுத்தவும். 5. உங்கள் குறிப்பு புள்ளியை அடையாளம் காணவும் உங்கள் டேஷ்போர்டில் ஒரு புள்ளியை தேர்வு செய்யவும், பெரும்பாலும் மையமாக இருக்கும் அல்லது உங்கள் ஸ்டீயரிங் சக்கரத்தின் நடுப்பகுதியை குறிப்பாக பயன்படுத்தவும். 6. ஒரு காட்சி கோட்டை உருவாக்கவும் உங்கள் காரின் பானட்டின் ஹூட் மூலையிலிருந்து உங்கள் இடது முன் சக்கரம் வரை நீண்டு செல்லும் ஒரு கற்பனை கோட்டை சித்தரிக்கவும். இடைவெளியை பராமரிக்கவும். 7. சிராய்ப்பு அல்லது மோதல்களை தவிர்க்க இந்த காட்சி கோட்டின் இடதுபுறத்தில் பிற பொருள்கள் அல்லது வாகனங்களை நிலைநிறுத்துங்கள். எடுத்துக்காட்டாக, உங்கள் காரின் நடுவில் ஒரு வாகனம் தோன்றும்போது அதன் உண்மையான நிலை உங்கள் நடுத்தர குறிப்பின் இடதுபுறத்தில் இருக்கும். 8. வலது பக்க தீர்ப்பு. தூணை பயன்படுத்தவும் காரின் முன் வலது தூணை குறிப்பாக பயன்படுத்தவும். பொருட்களை வலதுபுறமாக வைத்திருங்கள், உங்கள் வலதுபுறத்தில் உள்ள வாகனங்கள், தடைகள் அல்லது சாலை எல்லைகள் இந்த தூண் குறிப்பின் வலதுபுறத்தில் இருப்பதை உறுதி செய்யவும். இது பாதுகாப்பாக முந்திச் செல்லவும் வலதுபுறத்தில் உள்ள தடைகளிலிருந்து சரியான தூரத்தை பராமரிக்கவும் உதவுகிறது. 9. முன்னேற்றத்திற்கான உதவிக்குறிப்புகள். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். இந்த குறிப்பு புள்ளிகளை தொடர்ந்து பயன்படுத்துங்கள் மற்றும் நம்பிக்கையை வளர்க்க இருபுறமும் நிலையான இடைவெளியை வைத்திருக்க பயிற்சி செய்யுங்கள். மற்ற ஓட்டுநர்களை கவனியுங்கள். அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்களையும் அவர்கள் தங்கள் வாகனங்களை எவ்வாறு நிலைநிறுத்துகிறார்கள் என்பதையும் பாருங்கள். வெளிப்புற குறிப்பு புள்ளிகளை பயன்படுத்தவும் ஒரு கார் நெருங்கும்போது உங்கள் இடது சக்கரம் சாலையின் விளிம்பில் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய சாலையின் முடிவை உங்கள் காரின் நடுவில் சீரமைக்கவும். வாகன அளவிற்கு ஏற்ப மாற்றியமைத்தல் பெரிய வாகனங்களுக்கு அதிக இடத்தையும் பரந்த அளவிலான பாதுகாப்பையும் வழங்கவும்.